வணக்கம். நான் சாந்தகுமார், ஏஎல்பி அஸ்ட்ராலஜர், சென்னையிலேருந்து. நம்ம கூட ஸ்ரீ குரு சத்யநாராயணன் சார் இருக்கார். போன தடவை ஆசைகள் பற்றி 12 ஏஎல்பிகளுக்கு பேசணும். இன்றைக்கி கிரக இணைவுகள் அந்த வீடியோலேயே பேசலான்னு சொல்லியிருந்தோம். நேரம் கருதி அது இன்னொரு வீடியோவாக இப்போ போடுறோம். சார் போன தடவை நிறைய பேசணும், நிறைய நல்ல கமெண்ட்ஸ். இப்போது நமக்கு கிரக இணைவுகள் அப்படின்னு பேசுவோம். சந்திரன் அப்படின்னு எடுத்துக்குவோம். சந்திரன் மனோகாரகன் சொல்கிறோம். ஏன் சந்திரன் மனோகாரகனா முதல்ல எடுத்துக்கிறோம்? எப்போவுமே இந்த மனம் எங்கேருந்து இயக்குகிறது அப்படின்னு சொன்னால், இந்த மனசே அம்மா கிட்டேருந்து தான் வருது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த பாசத்திற்கு காலபுருஷ லக்னத்துக்கு 4ஆம் பாவம்னு சொல்லப்படுகின்ற இந்த பாசத்திற்கு அதிபதி யார் அப்படின்னு சொன்னால் சந்திர பகவான் தான். இந்த சந்திர பகவானுடைய தன்மையை பொறுத்து தான் உலகமே இயக்குது அப்படின்னு சொல்லலாம். ஒரு உதாரணம் எடுத்துப்போம். இந்த சந்திர பகவான் பௌர்ணமியாக இருந்தால், சூரியனும் சந்திரனும் 180 டிகிரியில் இருக்கும் பௌர்ணமி இருக்கும்போது, அப்போ கடலுடைய அலைகள் பார்த்திங்கன்னா பிரம்மாண்டமாக ரைஸ் ஆகும். அதே மாதிரி தேய்பிரைன்னு சொல்லப்படுகின்ற சந்திரன் சூரியனும் ஒன்றாக இருக்கும்போது ஒரே டிகிரியில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அதே மாதிரி தான் ஒன்று பாசிட்டிவ் எஃபெக்டிவாக இருக்கும், இன்னொன்று நெகட்டிவ் எஃபெக்டிவாக இருக்கும். இந்த நெகட்டிவ் எஃபெக்ட்டு பாசிட்டிவ் எஃபெக்ட் எதை அடிப்படையாக கொண்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்திரனை அடிப்படையாக கொண்டது. ஏன்னா சந்திரன்றது சேட்டிலைட்டுன்னு சொல்லுவோம் நம்ம. ஏன்னா பூமிக்கு சுற்றி சந்திரன் தான் இருக்குது, பூமியை சுற்றி சந்திரன் தான் சுற்றிக்கிட்டே இருக்குது அப்படின்ற மாதிரி அமைப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இன்னொரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உடம்புல இருக்கு 70% வாட்டர் இருக்குது, 30% தான் ஃப்ளஷ்ஷு, எலும்பு, இது சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் உடம்புல இருக்குது. எப்படி அலைகள் பிரம்மாண்டமாக ரேஸ் ஆகுதுன்னு சொல்கிறோமோ, அதே சந்திரன் தான் உடம்புல இருக்கக்கூடிய தண்ணியையும் இயக்குகிறது அப்படின்னு சொல்லலாம். அப்போது மனம் சம்மந்தப்பட்ட வழி இயக்குவது அப்படின்னு சொன்னால் சந்திரனுடைய மனப்பான்மையை கொண்டு சொல்லலாம் அப்படின்னு சொல்லலாம். சூப்பர் சார்.